கஷ்டம் ஏன் நீங்க படிக்கலையா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நாங்க 2 பேருமே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் மலேசியால இன்டர்ன்ஷிப் பண்ணி முடிச்சு இங்க வந்து ஒரு நல்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் நாங்க நல்ல ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஏன் நீங்க கண்டினியூ பண்ணல, ஏன் இந்த மாதிரி கடை வச்சு கஷ்டப்படுறீங்கன்னா அதுக்கான ரீசனும் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான். அதுக்காக நான் காலேஜ் நான் குறை சொல்ல மாட்டேன். இந்த இண்டஸ்ட்ரியை நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும், அதுவும் இந்தியா பொறுத்த வரைக்கும் வேலை ரொம்பவே இருக்கு. ஆனா சேலரி ரொம்ப குறைவா இருக்கு. நிறைய பேர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு வேற இண்டஸ்ட்ரிக்கு போயிருக்காங்க. ரீட்டைல், துணி கடைக்கு, இல்ல வேற 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 ஷாப்ஸ், வேற வேற கால் சென்டர் அந்த மாதிரி எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து அப்ராட்ல போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பயே நீங்க அப்ராடுக்கு போல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே அப்ராட்ல ஜாப் கிடைக்கும்ன்றது நிச்சயம் இல்லை இல்லைங்களா? அதனால தான் எங்களுக்கு கிடைக்கலன்றதுனால நாங்க போகல. அப்புறம் ஏன் நம்ம அங்க போய் கஷ்டப்படணும், நம்மளே இங்க உருவாக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் நாங்க இங்க இருக்கோம். ஸோ எத்தனை பேர் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி இன்னும் பேசலாம்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.